வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹாப்பி நியூஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். 12/4/2025 இன்றைக்கி டிஆர்பியால் இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமன தேர்வுக்கான இறுதி விடை குறிப்பும் அதற்கடுத்து எல்லாரோட மார்க்கு 25,000 பேர் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லப்படுற அவ்வளோ பேரோட மார்க் லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த கம்யூனல் வைஸும் எந்த வகையிலையும் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் படியோ வெர்டிக்கல் ரிசர்வேஷன் படியோ கொடுக்கல. ஸோ டீட்டெயிலான இந்த ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸாம் எனர்ஜி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி இப்போதைக்கு டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸும் நம்ம அப் டு டேட் கொடுத்துட்ருக்கோம். யூஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, செலக்டட் கேண்டிடேட்ஸ் அண்ட் வெயிட்டிங் கேண்டிடேட்ஸ்க்கான நியூஸும் சரி. இன்றைக்கி எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான நியூஸு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கிட்டத்தட்ட 600 பேர் இருக்காங்க, அவங்களுக்கான நியூஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இதில் வந்து எத்தனை பேர் எழுதுனாங்க, கோர்ட் கேஸோட 18/3/2025 வந்து நமக்கு பேட்ச் கேஸ் ஜஸ்ட் டேட்டட். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நாங்கள் போட்டிருக்கோம். அப்படிங்கிறது எப்பவும் கொடுக்கறது தான். சிவி டேட் வில் பி இன்டிமேட்டட் அலாங் வித் சிவி லிஸ்ட். ஸோ சிவி லிஸ்ட் இன்னும் வெளிவரல, ஒவ்வொருத்தரோட மார்க் தான் வந்திருக்கு, ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ சிவி லிஸ்ட் அப்படின்னா யார் யாரை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட போகிறாங்க, என்ன ரேஷியோவில் கூப்பிட போகிறாங்கங்கிறது சிவி லிஸ்ட் வரும்போது சிவி டேட்டும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப மிக விரைவில் தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கீ போட்டு 3ஆம் தேதி வரைக்கும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான டைம் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக ஒரு 10 நாளில் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கீ வந்திருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் கீ பார்க்கணுன்னா அந்த லிங்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்ததாக நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து கிளிக் ஹியர் டு வியூ பார்ட் ஏ ரிசல்ட்ஸ். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம என்ன மார்க் வாங்கியிருக்கோம், யார் யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் யார் குவாலிஃபைடு, எல்லாரோட மார்க்குமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்த்து முடிச்சோன்னா அடுத்து பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேகன்சி ஃபார் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம பார்ட் வந்து தமிழ் மதர் டங்கில் வந்து எழுதினவங்க, வேறு ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நாட் கன்சிடர் ஃபார் எவாலுவேஷனுக்கே கன்சிடர் பண்ணப்படாதவங்க அப்படிங்கிறது பார்ட் ஏல வந்து மார்க் வாங்காதவங்க, இல்லை இன்னும் சில விஷயங்களுக்காக வராதவங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்தது வந்து தெரியாததுனால நான் வந்து கொஞ்சம் அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது 663 பேஜஸ் இருக்குது. ஸோ உங்களோட நேமை மேலே ஃபைண்டு அதில் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட நேம் ஃபுல்லாக சேமாக இல்லாத பட்சத்தில் வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்கள் நேம்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் உங்களோட தனிப்பட்ட நேமை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுதான் 663 ஃபைண்ட் இன் பேஜில் கொடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25,000 பேர் அதில் வந்து கொடுத்துருக்கிறது இது வரைக்கும் அந்த மாதிரியான லிஸ்ட்டு வந்ததில்லை. எல்லாரோட மார்க்குமே வெளிப்படையாக போட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் சிவிக்கு யார் செலக்ட் ஆகிருக்கா, சிவி லிஸ்ட் வரும்போது தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யார் கூப்பிட்றாங்கங்கிறது சிவி லிஸ்ட்லேயும் சிவி டேட்டோட வந்துடும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட்லேருந்து தான் ஃபைனல் லிஸ்ட் வரப்போகுது. ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இதில் இருக்கிறவங்கெல்லாம் மார்க் பேசிஸில் நம்ம மார்க்கை பார்த்துட்டு அடுத்தடுத்து கட் ஆஃப் எப்படி இருக்கும், என்ன ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ எம்பிசியில் எத்தனை பேர் இருக்காங்க, டிஎன்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னாலே தெரிஞ்சிடும். நீங்கள் ஈஸியாகவே ஓரளவுக்கு நம்ம உள்ளே வருவோமா மாட்டோமான்னு ஈஸியாக பார்த்துடலாம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கட் ஆஃப் ஆஃப்டர் ஃபைனல் கீ ஆன்சர், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரோட மார்க் வச்சு நம்ம ஈஸியாக கட் ஆஃப் போட்டுடலாம், கட் ஆஃப் டிடெக்டர் போட்டுடலாம். அதை நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன் அடுத்து. ஸோ ரிசல்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க்கு உங்களோட கம்யூனிட்டியோட ஹையஸ்ட் மார்க்கு ரெண்டையும் செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கம்யூனல் வைஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள் மார்க்கு உங்கள் கம்யூனலில் ஹையஸ்ட் மார்க்கு இது ரெண்டையும் மெயினாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கடுத்து இதோடு சேர்த்து உங்களுக்கு டெட்டுக்கான வெயிட்டேஜ் வந்து இதில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்குவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளோட அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஒவ்வொருத்தரோட ரிசல்ட்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி சீக்கிரமே ஒரு டேபிள் போட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக விளக்கம் கொடுக்குறேன்.
ஸோ இப்போதைக்கு ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. சிவி லிஸ்ட்டும் சிவி டேட்டும் சீக்கிரமே சொல்லுவோம் அப்படிங்கிறத டிஆர்பி இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இஷ்யூஸ் அப்படி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அதில் இவாலுவேஷனில் செலக்ட் ஆகாதவங்க அந்த நாட் கன்சிடரிங் ஃபார் இவாலுவேஷன் இருக்குது. அவங்களோட இந்த எலிஜிபிள் வந்து இன்எலிஜிபிள் ஆகிற மாதிரி இன்எலிஜிபிள் வந்து எலிஜிபிள்குள்ளே வர மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதான் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூஸு. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருமே எஸ்ஜிடி டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நான் சிவி லிஸ்ட்டு எப்போ வரும்னு வெயிட் பண்ணலாம். நம்ம எந்த ரேஞ்சில் இருந்தால் நீங்கள் உள்ளே வரலாம் வர முடியாது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு இப்போது டீட்டெயிலான அனலைசிஸ் வந்து அடுத்து இமீடியட்டாக நான் போட்டுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி, டிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடிஆர்பி எந்த எக்ஸாமுக்கு எழுதியிருந்தாலும் உங்களுக்கான கரெக்டான நியூஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த ரிசல்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள் ஃபார் இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிட்றதுக்காக. அடுத்தடுத்து அப்டேட் கொடுப்பேன் நான் கட் ஆஃப் பற்றி. ஸோ அதனால் தெரியறதுக்காக நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் ஹூ காட் யுவர் ரிசல்ட்ஸ். அண்ட் எல்லாருக்குமே சிவி லிஸ்ட்டில் செலக்ட் ஆகி உள்ளே போகிறதுக்கான வாழ்த்துக்கள் ப்ரேயர்ஸோட தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.